நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலி 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 ஜாலியா இருக்கீங்களா? அப்படி என்ன பண்ணிட்டீங்க ஜாலி ஜாலியா இருக்கீங்க? பெரிய சம்பவம் பண்ணிட்டோம். சென்னை சமூகத்தால ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு? ஓ நம்ம தளபதிக்கு வந்து ஒரு சூப்பர் டெடிகேஷன் கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லலாமா? சொல்லலாமே. என்ன சொல்லணும் சொல்லுங்க, நீங்களே உங்க மனசுல இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கலாம் அவரை நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல, பட் மிஸ் பண்றோம். உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, உங்களுக்காகவே இவ்வளவு மனசார பண்ண ஹார்ட் குத்து பண்ணோம். மனசார இல்ல, ஹார்ட்டே குத்துட்டு வருவாங்க. கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சதுனா இந்த பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க. அடுத்த வாட்டி திரும்ப சென்னைக்கு வந்தாங்கன்னா நீங்க அவங்க கண்டிப்பா மீட் பண்ணணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சோ அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க, எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்கன்றது ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஹாய் வியூவர்ஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை சமரத்தால நம்ம பெங்களூர் குட்டி குட்டி கிட்ஸ் இவங்களோட சேர்ந்து அவங்களோட செஃப், அவங்களோட என்ன சொல்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆக்டர் அண்ட் சிஎம் விஜய் சாருக்கு ஒரு சூப்பரான டெடிகேஷன் கொடுக்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கல்ல. ஆமா, ஸோ அது எப்படி செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியணும்ல, எப்படி அது கிரியேட் பண்ணாங்க, என்ன மாதிரி டைம் எடுத்துக்குது, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க உருகிட்டே இருக்கு ரொம்ப நேரம், அதுவும் நம்ம சென்னை வெயிலுக்கு தாங்கமா உருகிட்டு இருக்கு. அத பண்ண மிஸ்டர் செந்தில்குமார் சார் வந்து இங்க இருக்காரு. சார் எப்படி சார் பண்ணீங்க? அதே சொல்லுங்க சார். அது உருகிட்டே இருக்கு. அது என்ன எதுல பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மேடம் ஐஸ்ல பண்ணிருந்தோம். ஐஸ் பிளாக்ல பண்ணிருந்தோம். எப்படி சார் பண்ணீங்க? பவர் டூல்ல பண்ணிருந்தோம். மிஷின்ல பண்ணிருந்தோம். பவர் டூல்ல பண்ணீங்க. இப்போ அது பண்றதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு? 1.5 hour மேடம். 1.5 hours. சோ இது வந்து இப்போ உருகிட்டே இருக்கு இல்லையா, ஐஸ் உருகிட்டே இருக்கு. இது வந்து இந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியால பண்ணீங்களா? மேடம் நம்ம கிளைமேட் பொறுத்து வந்து ஐஸ் கார்விங். பெங்களூர்ல வந்து இந்த பண்ணினா ஒன்றும் மெல்ட் ஆயிருக்காது. பெங்களூர்ல பண்ண மேக்ஸிமம் 6 hour இருக்கும். நம்ம சென்னை இருக்கிற 3 hourலயே. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா ஐஸ் கூட? இல்ல மேடம், நேச்சுரலா சால்ட் வருது. ஒரு சால்ட் வரும், சால்ட் ஆட் பண்ணுவாங்க அவங்க. நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அவங்களே சால்ட் ஆல்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க அது டிவிக்கே இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஏதாவது முன்னாடியே யோசிச்சு வச்சீங்களா? பிளான் ஜஸ்ட் இமிடியேட் இன்ஸ்டன்ட் பிளான். ஆமா மேம். ஓகே ஓகே சூப்பர். சோ இத தவிர நீங்க வந்து இந்த ஐஸ் இப்போ இது இன்னைக்கு வந்து ஐஸ்ல பண்ணிட்டீங்க. இது இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கா கொண்டு வர போறேன்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? கண்டிப்பா மேடம். என்ன மாதிரி இருக்கா? இருக்கு மேடம். சொல்ல மாட்டீங்க. சஸ்பென்ஸ். அப்படியே காமிக்க அது காமிக்க மேடம். சரி வாங்க அப்படியே கிட்ட போய் காமிங்க பார்க்கலாம். ஐயோ தண்ணி இருக்கு. இங்க பாருங்க, வெயில் தாக்க பிடிக்காம நம்ம ஏதோ பனிமலைக்கு வந்த மாதிரி உருகிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஐஸ் கார்விங்ன்றது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து நீங்க எப்படிங்க கையில பண்ணேன்னு சொல்றீங்க, எப்படி அது ரொம்ப கஷ்டமாச்சே. கண்டிப்பா மேடம். ஏன்னா இது ஐஸ் பிளாக் வந்து ஃபோர்ஸாவும் அடிக்க கூடாது, ஸ்லோவாவும் அடிக்கணும். ஃபோர்ஸ் அடிச்சா ஒடிஞ்சிடும், ஸ்லோவா அடிச்சா கட் ஆகாது. ஸோ மீடியமா அடிக்கணும். ஓகே. ரொம்ப சென்சிட்டிவா கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். ஓகே. ஆனா நீங்க கிளவுஸ்லாம் போட்டு பண்ணீங்க? வெறும் கையில பண்ணீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. பவர்ல பண்ணிருக்காரு அவரு. சொல்லுங்க சார். பவர்ல பண்ணி. சோ வாங்க சார், இங்க வாங்க இங்க வாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் இருக்கு இவருக்கு. கையில வந்து கிளவுஸ் கூட போடாம இந்த பாருங்க ஃபுல் இந்த ஐஸை வந்து நல்லா காவ் பண்ணிருப்பாங்க. நிஜமாவே சார் 1.5 hours நீ சொல்றது நம்பவே முடியல என்னால. நீங்க பெங்களூர்ல ஸ்னோ சிட்டி போயிருக்கீங்களா? எங்க போயிருக்கீங்க? ஸ்னோ சிட்டி இல்ல, அது -5 டிகிரி. ஓகே ஓகேங்களா? ஒரு வாட்டர் தண்ணியை மேல ஊத்தினா அந்த ஐஸ் அடிக்கிற வந்துடும். அவ்வளோ இதுல வந்து ஜஸ்ட் 12 hours உள்ளவே வந்து வேலை செஞ்சாங்க. சூப்பர். அது நீங்க அங்கேயும் பண்ணிருக்கீங்க? அங்கேயும் பண்ணிருக்கேன். ஓ அதுதான். ஓகே. சோ ஆல் ரவுண்டர். சோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க இப்ப அடுத்ததா பார்க்கலாமா? வாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், ஏதோ கார்ட்போர்ட்ல பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னடா அது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதோ இங்க இருக்காங்க. எனக்கு குட்டியா இருக்காங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ಯು ಕ್ಯಾನ್ ಟೆಲ್ ಇನ್ ಕನ್ನಡ. ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ರೆಕಾರ್ಡ್ 1 hour ಅಲ್ಲಿ 76 ವಾಟರ್ ಮೆಲನ್ ಕಾರ್ವ್ ಮಾಡಿರೋದು ರೆಕಾರ್ಡು.
ಅದು ಬಿಟ್ಟರೆ ಕಾಂಪಿಟೇಷನ್ಸು ದುಬೈ ಮಲೇಷ್ಯಾ ಮತ್ತು ಚೆನ್ನೈ ಡೆಲ್ಲಿ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಎಲ್ಲ ಕಾರ್ವಿಂಗ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ಗೆ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 76 ஆஃப் கார்விங்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ணியிருக்கீங்க கரெக்டா? ரிப்பப்ளிக் டே சாரி ரிபப்ளிக் டேக்கு 76 ஆஃப் கார்விங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணி நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? வாட் யூ யூஸ்? செசமே சீட்ஸ். ஓகே, செசமே சீட்ஸ். நீங்க எள்ளு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எள்ளு யூஸ் பண்ணி இங்க பாருங்க நம்ம தளபதி விஜய் அவ்வளவு அழகா வந்து கொண்டு வந்தாங்க. கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு. ஸோ அதெல்லாம் போட்டு இது நல்ல க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு நுணுக்கமா வந்து பண்ணிருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு பையன் நம்ம கடுகு தான் குட்டி சிறுதுன்னு நினைச்சு போல, எள்ளு கூட சிறுசா தான் இருக்கு ஆக்சுவலி. ஓ இவர் இங்க ஒருத்தர் இருக்காருங்க, இவரை மறந்துட்டேன். உங்க நேம் என்னங்க? வருண். அங்க உங்க நேம்? பூஜா. பூஜா அண்ட் வருண் 2 பேரும் சேர்ந்து கடுகு சிறுசானாலும் புத்தி அதிகம்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு டேலண்டடா இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இவங்க மேன்மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கோங்க. அண்ட் நைஸ் மீட்டிங் யூ போத் ஆஃப் யூ. ஓகே, அண்ட் இவங்களுக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ங்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. உங்களுக்கும் வந்து என்னைக்காவது ஒரு காம்படிஷன் இல்ல வந்து உங்க ஸ்கூல் காலேஜஸ் ஒரு கெஸ்ட், ஒரு நிஜமாவே ஒரு நாலேஜபிள் டேலண்டட் கெஸ்ட் நீங்க இன்வைட் பண்ணணும். இந்த மாதிரி பீப்புள் இன்வைட் பண்ணுங்க. இவங்கள மாதிரி ஒரு பார்த்துதான் ஒரு உதாரணமா எக்ஸாம்பிளா எடுத்துதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நிறைய தலைகளா இருக்கு. தலைகள் இல்ல, நம்ம தளபதி தான். சோ நிறைய தளபதியோட உருவங்கள் வந்து காவ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் அதாவது 1992ல நடிச்ச நாளே தீர்ப்பு, அதுக்கப்புறம் லவ் டுடே. இங்க பாருங்க செல்வாலாம் வந்துச்சா படம்? எனக்கு தெரியும் நிறைய படங்கள்ங்க. எப்படிங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க இவ்வளவு படம் நேம்லாம்? மூளை. ஓ சரி, இத பண்ணவங்க கிட்ட கேட்டுருவோம். என்ன மூளை யூஸ் பண்ணிருக்கீங்க? யார் பண்ணது? இங்க வாங்க. பிரஜுல். ஓகே, பிரஜுல் கம்ஃபர்டபிள் வித் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? தமிழ். சூப்பர். சோ பிரஜுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்விங்ஸ் எல்லாம் வந்து இவரோட சேர்ந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் வாங்க, இப்படி வாங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து எத்தனை நாளைக்கு நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இது பண்றதுக்கு? ஒரு 2.5 days. அவ்வளவுதானா? கேங்கா குரூப்பா சேர்ந்து பண்ணி 2.5 days ஆச்சு பண்ணதுக்கு. சோ இப்போ நீங்க வந்து கைட் பண்ணீங்களா? எல்லாருக்கும் ஒரு இது நீங்க பண்ண போறேன்னு சொல்லி பண்ணீங்களா? எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்தாங்க, அதை வச்சு பண்ணாங்க. நீங்களே பண்ணிட்டீங்க? டிவைட் பண்ணி நாங்க பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணி பண்ணியிருந்தோம். சோ நீ இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ ரசிகன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரசிகன் அது எப்படி இருக்கு? அதே முடிச்சிடுவோம். சோ அவங்க 2.5 daysல வந்து எத்தனை கார்விங்ஸ் இருக்கும் மொத்தம்? டோட்டலா 69 மூவிஸ், 12 pieces move for the families. solo pics. ஓகே, 69 மூவிஸ் ஆஃப் ஆக்டர் விஜய் அவரோட மூவிஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து தலைவர்களோட கார்விங்ஸ் பண்ணிருக்கு. ஃபேமிலியோட பிக்சர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ், போட்டோஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலி பாத்தீங்கன்னா அது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. ஓகே, சோ இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கார்விங்ஸோட சேர்த்து இவர் இன்னைக்கு ஆட்சி பண்ற ஒரு செக்ரட்டேரியட்டையே இங்க வந்து அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல கார்ட்போர்ட்ல ஒரு எவ்வளவு யூனிக்கா வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயம் அந்த பில்லர்ல இருந்து கலர்ல இருந்து ஆக்சுவலி இது மாதிரி தான் இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கா? இது சூப்பரா இருக்கு. இது இங்க அதோட இது ஒரிஜினலா இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலி. சோ அவ்வளவு அழகா இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல் ட்ரீட்டா இருக்கு. ஸோ 11 ஸ்டூடெண்ட் அண்ட் 2 ஸ்டாஃப் செஃப்ஸ் அவங்க வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கலைகளை வந்து இப்படியும் ஒரு கலைகள் இருக்கு. இந்த வாட்டர் மெலன்ல இந்த மாதிரி கார்விங்ஸ் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸி கிடையாது. இதுல கண்ணு, மூக்கு, தலை இதெல்லாம் காவ் பண்றதுன்றது அவ்வளோ அழகா ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்க பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஆர்ட். இதை நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து அவங்க வந்து ப்ரெசர்வ் பண்ணி கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஒர்க் ஷாப்ஸும் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நாளைக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான பர்த்டே கிஃப்ட் உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியோ, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க பாய் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியோ, இல்ல உங்க பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு ஆர்ட்ல வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த மணி ஒரு நல்ல வேல்யூவா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க பண்ற ஆர்ட்டுக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். பட்டர் அது விசில் இருக்குங்களா, டிவிகே விசில்,
இது பாத்தீங்கன்னா எதுல பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய் பட்டர்ல பண்ணிருக்காங்க. அம்மாடி ஆமாங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? Okay, how did you got this idea to make it in butter? Casually we do the butter sculptures in the competitions. Okay, you already did many things in butter. Oh, okay. So you got the competition prizes and everything for butter. Only butter you do. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வாட்டர்மெலன் கார்விங்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் கார்விங்ஸ். இதையும் நான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங் அபவுட் பட்டர் கார்விங்ஸ். இது நிறைய பேர் பண்ணதில்லை, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. அது நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க முன்னாடி? லைக் வாட் டிட் யூ டிட் பிஃபோர்? Dragons. Display pieces. ஓ Like a dragon, fairy, ம் Falcon. Falcon. Animals. falcon animals. Depends on theme. டிபெண்ட்ஸ் ஆன் Lions. தீம். லயன்ஸ். ஸோ இவங்க வந்து பட்டர் கார்விங்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. Also வாட்ஸ் we யுவர் do நேம்? in chocolate also. சாக்லேட் ஆல்சோ. ஓகே சாக்லேட் பட்டர் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. யுவர் நேம்? Puneet. Ankit. ஓகே ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் என்ன தெரியுமா இருக்கு? நாட் ஓன்லி தே கேன் டூ ஒர்க் ஷாப்ஸ், தே கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் சம் கிராண்ட் செலிப்ரேஷன் இன் ரெஸ்டாரண்ட்ஸ், இன் அ 5-star hotel. Like if you want something to display uniquely, like you can call them, they can do like in butter or chocolate anywhere. நீங்க ஒரு ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நிறைய சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ்லாம் நீங்க பண்ணணும், ஒரு யூனிக்கா இந்த வாட்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் போத் ஆஃப் them. பேர் சொல்லுங்க. யுவர் நேம்? Ankit. அங்கித் புனித். அங்கித் புனித். ஸோ அவங்களோட நான் கான்டாக்ட் நம்பர் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க இஃப் யூ நீட் சம் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் பட்டர் கார்விங்ஸ் ஆர் சாக்லேட் கார்விங்ஸ். சொல்லுங்க மேம். பாருங்க சரி, இதெல்லாம் கவனிச்சு சொல்ல இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது என்ன விஷயம் தெரியுமா? அது நீங்களே சொல்லுங்க, ஏன்னா நான் சொன்னா அது அவ்வளவு ஸ்பெஷலா இருக்குமா தெரியாது. கிளாஸ் ஸ்கிராச்சஸ் ஆர்ட்ங்க. ம் இது சின்ன ஆணி எடுத்து அடிக்கிறது. சின்ன ஆணில பண்ணிருக்கீங்க. கை தொட்டு ஃபீல் அவங்களுக்கு பல பலமா இங்க இல்ல, இங்க இந்த இடத்துல ஆமா. சின்ன ஆணி எடுத்து அடிக்கிறது. இது அடிச்சு அந்த ஃபேஸ் பண்றது. அதுவும் அவ்வளவுதான். ஐஸ் மத் தான். ஜோரா வடிக்க கூடாது, முள்ள வடிக்கிறது. ஒரே வாட்டி மீடியம் ஆச்சு. ஜோரா ஆச்சா கிளாஸ் தெரியாத செதிரிடும். ஸோ இது அங்க எடுத்துட்டு போனா வருமா? ஓகே இருங்க, இங்கே இருங்க. ஓகே. ஓ சோ நைஸ். ஸோ செந்தில் சார், சொல்லுங்க மேம். இப்போ வந்து நீங்க ஐஸ் கார்விங்ஸ் அதுவே நம்ப முடியல எனக்கு, எப்படிதான் பண்ணீங்கன்னு. இது அதுக்கு மேல இருக்கு. என்னன்னா வந்து நம்மளுக்கு இப்போ கிளாஸ் எல்லாம் தொடும் போதே நம்மளுக்கு பயமா இருக்கும், இப்போ உடஞ்சிடுமோ அப்படி வந்து. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ், கிளாஸ் ஐட்டம்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா அதுக்கு இன்னொரு மெயினா வந்து ஒரு விஷயம் என்னன்னா பேஷன்ஸ் வேணும், பொறுமை. அந்த பொறுமை இல்லைன்னா நம்ம எந்த ஒரு ஆர்ட்டும் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனா இந்த இதுக்கு ஒரு பயங்கரமா பொறுமை இருக்கணும்னா ரொம்ப சாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க சார், எவ்வளவு நேரம் ஆச்சு இது பண்றதுக்கு? 4 hours ஆச்சு. 4 hours. 4 hours ஒருத்தர் ரொம்ப பேஷன்ஸா இதை பண்ணிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுக்குலாம் ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால பொறுமையா ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண, ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. இதை ரொம்ப தத்ரூபமா நீங்க பாத்தீங்களா, அது அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் போது கூட எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆச்சு, எவ்வளவு அழகா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சரி, இதுல வந்து நீங்க 100% பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது பார்க்காதீங்க. த ஹார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்ட் ஒர்க்கை இவர் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காருங்க. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த லைட் கூட செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த வாட்டர் மெலன்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வாட்டர் மெலன்ல லைட் செட் பண்ணிருக்காங்க. இதுக்கு யாராவது சொல்வீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? வாங்க சார். So your name? Akash Raj. You are comfortable with Tamil or English? Tamil. So Akash Raj தான் வந்து இந்த ஐடியாவை பண்ணிருக்காரு. So tell about this. இது வந்து சேம் ஃபோட்டோ கார்விங் அப்படியே கார் பண்ணிட்டு இதுக்கு பேக் சைடில் இருக்கிற பல்பெல்லாம் எடுத்து அதுக்கு பல்ப் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இலுமினேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து லைக் இப்போ வந்து இது வந்து நீங்கள் வாட்டர் மெலன்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா they love this art but they want to preserve it. So is there any idea? ட்ரை கோகனட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபண்டு கொடுக்கலாம். பட் we are working on it, எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் இதுலயே வந்து வாட்டர் மெலன்லேயே ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க இப்போ கூட சொன்னீங்க ரெசின்ல ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஆனா இது மட்டும் அது மட்டும் எடுக்கிற மாதிரி. ஆனா அந்த லைட் பண்றதுல நீ தனியா ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க நாளைக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு, இதே நீங்க கார் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அதை நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ கேன் மேக் இட் ஆஸ் அ ரெசின் souvenir.
அது வந்து நீங்க நாளைக்கு ரொம்ப நாளைக்கு அது மெமரபிளா இருக்கணும், ஒரு மெமரியா இருக்கணும் வீட்ல அப்படின்னு நினைச்சா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு சர்ப்ரைஸ்க்கு இது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது தாட்ஃபுல்லான சர்ப்ரைஸா இருக்கும். இல்லைன்னா நீங்க அப்புறமா கூட இதை சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை, வேஸ்டே ஆகாது. ஸோ அதனால வந்து ஆனா ஒரு தாட்ஃபுல் மீனிங்ஃபுல்லா ஒரு ஒரு லவ் ப்ரோபோசல் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் கண்டிப்பா. நேம் மேடம்? சாய் அக்ஷயா. சாய் அக்ஷயா. அப்புறம் தனுஷ். ஸோ சாய் அக்ஷயா அண்ட் தனுஷ் வந்து இந்த 2 பீகாக் பண்ணியிருக்காங்க. பிருத்திவி கம் வாங்க வாங்க. பீகாக். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பீகாக் பண்ணியிருக்காங்க. they used ஆஷ்கார்டோட ஸ்கின், வெள்ளை பூசணிக்காய். ஓகே. இது ரேடிஷ், இது கேரட் பிளான்ட். ஓ ஓகே. கேரட். இது கேரட். ஓ சூப்பர் சூப்பர். நல்ல கிரியேட்டிவிட்டி இல்ல, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இதில் தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க பீகாக் தவிர? டிராகன், பேர்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபுட் எக்ஸ்போ இல்ல ஒரு 5 ஸ்டார் இனாகிரேஷன், 5 ஸ்டார் ஹோட்டல் இனாகிரேஷன், ஃபுட் எக்ஸ்போ, மேரேஜஸ், வெட்டிங், வெட்டிங் இப்பெல்லாம் வந்துட்டு வெட்டிங்ல யூனிக்னஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான விஷயத்த வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. மேபி தே கேன் ஈவன் ட்ரை சம் ஹியூமன் ஃபார்ம் ஆல்சோ, ரைட்? அது கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க். நீங்க கண்டிப்பா வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், இவங்க எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஈச் ஆஃப் தெம், any requirements, please contact them and make them popular and support them. Thank you. Thank you.